யார் என்ன சொன்னா கூட எனக்கு எது சரின்னு படுதோ அதான செய்யும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படில ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு அடுத்ததாக நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு இதில் இருக்க க்ரீன் கலர் ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆகணும். மேலே உள்ள பாயினும் கீழே உள்ள பாயினும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க இது எனக்கு கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆட் பண்ணியிருந்த இந்த டெம்ப்ளேட்டோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த கிளாஸில் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். அந்த எண்டு முடியும் போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்றத பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு எங்கே வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்மால் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாஸுக்கு கீழே நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வந்து தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அடுத்ததாக நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. அதை ட்ராக் பண்ணிங்க. கரெக்டாக நம்ம இந்த இடத்துலேருந்து ஆட் பண்ணும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த டெம்ப்ளேட் பிக்சர் அது இந்த டியூரேஷன்லேருந்து ஆட் பண்ணும். கரெக்டாக அந்த டியூரேஷன் வரை கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணதுனால இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸ் முடிஞ்சதும் இந்த பிஜிஎம் வந்து வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேமை அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓவராலாக கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பாருங்கள். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு 20 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அகைன் அதோட எண்டுக்கு போயிட்டு இந்த நம்ம ஆட் பண்ண பார்ட்டிகல்ஸ் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக இந்த பார்ட்டிகல்ஸ் முடிஞ்சு அடுத்து மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சு அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோ இந்த பிஜிஎம் அளவுக்கு தான் தேவை. அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். உங்களோட வீடியோ மொபைலில் சேவ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் சேவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.